பீடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலி தர வந்தோ இறைவா இறைவா பீடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலி தர வந்தோ உடைந்து கொடுக்க ஒரு கொடுக்க எம்மை தந்திடவும் உறவு கொண்டிட தோழமை கண்டிட நிறைவு காணவும் இறைவா இறைவா பீடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலி தர வந்தோ. ஆண்டவரே, வெற்றியளிக்கும் உமது கைப்பன்மையை ஒருமிக்க போற்றினார்கள். ஏனெனில் பேச முடியாதவர்களின் நாவை ஞானம் திறந்தது, குழந்தைகளின் நாவை தெளிவாக்கியது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கமும் தூய ஆவியானவரின் ஞானம் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்வுக்கு முற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியா துன்புற்று இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய 2 வாசகங்களை நாம் பார்க்கும்போது இந்த 2 வாசகங்களும் நமக்கு அதிர்ச்சிக்குரிய ஒரு மேன்மையான திடுக்கிடும் தகவல்களை, ஆச்சரியங்களை கொடுக்கின்றது. சொல்லும் போமையாளர் ஆங்கிலத்திலே சூப்பர் சர்ப்ரைஸ், வியப்படும் வகையிலே நாம் இவைகளை பார்க்க வேண்டுமையானால் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்கின்றோம்? இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரணமாக மனிதனாக பார்ப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் பெயரிலே அந்த 2 சொற்கள் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்று சொல்லும் போது, ஜீசஸ் என்று சொல்லும் போது ஒரு வரலாற்று மனிதனாக பார்க்கின்றோம். வரலாற்றிலே ஒவ்வொருவரும் தோன்றும் போது உடலும் உயிரும் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் கிறிஸ்து என்று சொல்லும் போது இது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் குறித்து அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மையை சுட்டிக்காட்டுகின்றது. ஆதலால் தான் இன்றைய முதல் வாசகத்திலும் 2வது வாசகத்திலும் எதற்காக சீடர்கள் கண்கூடா காட்சியாக இயேசு கிறிஸ்துவை கண்டாலும் இன்னும் அவர் பயத்திலும் அச்சத்திலும் ஐயப்பாட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். காரணம், அவர்கள் இயேசுவை இயேசுவாக தான் பார்த்தார்கள், ஒரு வரலாற்று மனிதனாக தான் பார்த்தார்களே தவிர இயேசுவை கிறிஸ்தராக, அபிஷேகமானவர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளால் நிரப்ப பெற்றவர், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதனை அறியாதிருந்தார்கள். இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு நாம் நம்மை எடுத்துக் கொள்வோம். ஒருவேளை இயேசு இன்னும் நாம் வரலாற்று நாயகனாக ஒரு மனிதனாக பார்க்கும் போது நம்முடைய சாதாரண கடமைகளை, திருச்சபை சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை அழகாக அதை நாம் கடைபிடிப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையின் கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது, விசுவாசத்தின் கண்களினால் பார்க்கும் போது கட்டளைகள் மட்டுமன்று அதை தாண்டிய ஒரு ஆர்வத்தோடு, ஒரு பாசத்தோடு, நேசத்தோடு நாம் தேடுவது மட்டுமன்று அதிகமான நேரத்தை அவ்விடத்தில் செலவழிப்போம். ஒருவேளை நீங்கள் இல்லத்தில் இருந்தாலும் எவ்வளவு நேரம் கடவுளோடு வாழ, கடவுளோடு வளர அந்த சமயத்தை, சந்தர்ப்பங்களை கொடுக்கிறீர் என்று யோசித்து பாருங்கள். எத்தனையோ
பணிகள் இருந்தாலும் சரி, வேலைகள் இருந்தாலும் சரி, நான் இறைவனை தான் அதிகமாக பற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறை காட்சிகளை தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்பமாகிய இந்த திருப்பணியின் வழியாக, இந்த வழிபாட்டின் வழியாக இதை விருந்து நடைபெறுவோம். ஒருவேளை சீடர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல பதட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், பாவங்கள் இன்னும் நம்மிலே அதிகமாக முளைத்து வளர்ந்து கொண்டிருந்தால், நாம் கட்டிக்கொண்ட அனைத்து பாவங்களுக்காக இறைவனத்தில் மறுபத்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால், வாக்குகளால், செயலால், கடமையை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனித அனைவரை, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து நமக்கு அருள்வாழ்வை, முழு வாழ்வை, புது வாழ்வை வழங்குவராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகும். உலகிலே நல்மனதோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டே இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ள நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கத்தில் ஊற்றாகிய இறைவா, உமது பேரை அறிக்கையிடுவதில் பல மக்களினங்களை ஒன்று சேர்த்தருளினீரே.
வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இருந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 11 26 முடிய. கால் ஊனமிட்டிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரோ இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். மின்னேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் அப்ரஹாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையால் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? உங்கள் பதில் ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். உங்கள் பதில் அல்லேலூயா.
அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை விட்டுக் கொடுக்கும் போது அவரை கண் உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவரிடம் கூறினார். அப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவரிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டொன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திரு பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவரிடம், மெசியா துன்புற்று இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பேரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ நம்மை அழைக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தியை கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பரமனே பலியாகி பணிந்திடும் நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், உள்ளதை கொடுத்து நல்லதை கேட்கும் நம்மவரின் நேரம், உன்னதரவில் உன்னை என்னை இணைக்கின்ற நேரம், இறைவனே என் தலைவனே, இறைவனே என் தலைவனே, பலி பொருளாய் உன்னோடு என்னை ஏற்றிடு தேவா, பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம், பலியிடும் நேரம், பரிசுத்த நேரம். அன்புடைய எண்ணங்களை மீட்புகளையும் நாம் செய்ததற்கு ஆன்மீகம் எடுத்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் அவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று நம்மை கேட்டுக்கொண்டவருடைய கருத்துக்களையும் மேலும் ஒருவன நோயினால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேதனைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவளை குணப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அனைத்து மருத்துவ குழுக்களையும் இறைவனுக்கு காணிக்காக படிக்கின்ற வேளை நாம் கொடுக்கும் திருப்பதி இல்லாமல் தந்தை ஆதரவிற்கு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுவாராக. ஆண்டவரே, நாங்கள் மண்ணுடன் கொண்டு வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றுள்ளமை வேண்டுகின்றோம். புது பிறப்படைந்தவர்கள் மது விண்ணக அருள் உதவிகளை
விரைவாக பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவாழளித்தவரும் உமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆக்கிரமிப்போரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவில் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர் தூயவனுக்கு போற்று ஆகுடைய தூய ஆவியை பொழிந்தே காணிகளை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாகி உங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையொழிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இடமிருந்து எழுதிய பெண் கிண்ணத்தை விடுத்து வேண்டும் என்று நன்றி கூறி தாம் சீரெடுத்து கொடுத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தில் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். மரித்தார் கிறிஸ்து அல்லேலூயா, உயிர்த்தார் கிறிஸ்து அல்லேலூயா, வருவார் கிறிஸ்து அல்லேலூயா, நடத்திக்க மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நிலைப்பொழுது வாழ்ந்த பப்பத்தையும் மீட்பும் புண்ணத்தையும் ஒப்படைக்கின்றோம். உம் திருமணத்து பக்கம் முடியும் புரிதம் நேரடிவை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் பாவனைகளை தூய் பரிசாரம் செலுத்த வேண்டும் என உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி திறமை நினைவுறுத்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் ஒரு திருவை அன்பினை பெற செய்துள்ளோம். அப்பா பிதாவே, உயிர்த்தெழுந்து நோக்கத்தில் குழுமிகள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நேர்கொண்டு முது திரும்புகளின் ஏற்றுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாய் தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித ஸ்நாபகர், அப்போது ராஜ்யத்தை தூய்மையாய் புனித ஜீன் நட்சத்திர யோவான் புனித மார்த்த லூகாஸ், பெர்னாபே புனித பீட்டர் தேரமான், புனித அல்பக்திபுரி அபிசமம் தாரிக்கிறார், வருட சிதம்பரம் வருட 24 அந்தோனியார், 11 அந்தோனியார், புனித அமிர்த ஆசீர்வாதம் புனித கிளாரட், அந்தியோகியா புனித இக்னாசியோ லோயலா புனித இக்னாசியா, புனித பிரான்சிஸ் சவேரியா, பிரான்சிஸ் ஜான் புனித நான் வாஸ்து ஜீன் ஜான் ஜீன் சாந்தி, புனித ஜெரோம் மிலியான் ஜெர்பாலியோஸ், புனித ஜான் கிறிஸ்டாஸ் ஜூலியன், புனித 23ஆம் யோவான், புனித 2ஆம் ஜான் பால், புனித தாமஸ் எம்பிரன், புனித யூரே ஃபிலிக்ஸ் வெனிஸ்டஸ், புனித பீட்டர் கிளியர், புனித வின்சென்ட் புனித வின்சென்ட் பால், வணங்குகிற நம்மரியம்மாள், புனித இம்சான், புனித டாமி, புனித நாகசாபியோ, புனித கத்திரின் சார, புனித ஃப்ரீசியம், புனித கிரிகோரியஸ் பரிகருதி, புனித ஆபசமாள், புனித மாட், புனித பிரிபிதிஸ் பிளாஸ்டிக் லிபரல், புனித மாட், புனித பிலிப், புனித ஹெனரி, புனித ஹெனரி, புனித பிரிபிதி, புனித மாட், புனித கோட்டேசிதோ, புனித குழந்தை தெரேசா மாட், புனித ஈத்த மாட், புனித ஃபாஸ்டியா காப் மாட், புனித மரியா, புனித மாட், புனித மார்த்தா, புனித பத்தாம் பக்தர், புனித தெரேசா, புனித பாத்ராபியோ, புனித டிலோரி, புனித மிஸ்ரியா, புனித மாட் ஜாக்கி, புனித லூயிஸ், புனித ஜெரட், புனித சீக்கிரம், புனித ஃபிபியோலா, புனித பெர்னடெட், புனித லூயி, ஸ்ரீ பிரிஜித் அம்மாள், இவ்வுலகில் உமக்கு புத்திராக அனைவரும் நான் நிலையார் வாழ்க்கையோடு கொண்டு இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது இதுவரைவிட வென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூயப்பா பிதாவே, தூயா ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பறியால் பயிற்சி பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணையுடன் கொண்டாடுகிறோம். முதிரத்துக்கு உதவியாளர் வாக்கு போய் விடுதலை பெற்றியாதீர்கள். குழப்பமும் கலக்கலமாற்றமாக நாங்கள் எதிர்நோக்கி மேற்கு வாழ்வுக்காகவும் எவிப்பராக இயேசு திருவருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதிருள் பொழிந்திரேன். எங்களுடைய பாவங்களையும் பிரிவினைகளையும் பதிலில் பாராமல் உமது திருவையின் விசுவாசத்தை நம்பி நோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் புனிதத்தையும் ஞானத்தையும் ஒற்றுமை தந்திரன் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இறைவனை தெய்வீக அமைதி என்றும் எங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஏற்றுக்கொண்ட அருள் வாழ்வை இறை அமைதியை நாம் இருவரும் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் சிவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இறைவனின் செம்மறிப்பதே உலகின் பாவங்களை போக்கின்றவர். உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி நம்மிடத்தினுடைய அச்சத்தை நீக்கி புத்துணர்ச்சி கொடுக்கும் உயிர்த்தாண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்தான். இவரது திருவிருந்திற்கு அழைப்பு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எங்களுக்கு கடனான கடமையற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியது எனது ஆன்மா நலமடையும். உரிமை சுத்தான மக்களே, அவருடைய மேன்மைமிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இவரிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அற்புதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் சாய்த்தீரை ஆசீர்வதிப்போமாக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனை தாம் பிள்ளைகளாகும் பேச்சினையும் உங்களுக்கு அளிக்க திருவுள் கொண்ட இறைவன் தமது ஆசியாலைகள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை எனும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வி முடிவை பேற்றி பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமொழிக்கில்